என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று கேட்டு உடனே இதனை நீ செய்துவிடு. ஏனென்றால் உனக்காக உன் வீட்டில் ஒரு நல்லதை நடத்துவதற்காக உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான தேவைகளை என்னவென்று கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன தரும் என்பதனை புரிந்து கொண்டு இதையெல்லாமும் எப்பொழுதும் நான் உன்னிடம் தெரிந்து கொண்டு அதன்படி உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். உன்னை பற்றி எதுவும் தெரியாமல் எல்லாம் இந்த கருப்பன் உன் முன்னால் வந்துவிடவில்லை. முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய தெளிவான புரிதல் கொண்டுதான் கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பனினுடைய அன்பினால் உனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார். இந்த கருப்பன் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் முன் வந்து நின்றிருக்கிறேன், எதுவெல்லாமும் இது உனக்கு தேவைதான் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சற்று சிந்தித்து பார். இன்று கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி நிற்கின்ற பிரச்சனைகளும் ஒவ்வொன்றிலும் நீ என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றப் போகிறாய் என்பதனை உணர்ந்து இதுவெல்லாமும் நடக்க இந்த அடையாளம் கொண்ட ஒருவரினுடைய காலடி உன் வீட்டில் பட்டுவிட்டால் போதும் என்பதனைத்தான் இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட நினைத்திருக்கின்றேன். உனக்காக எல்லாவற்றையும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் உனக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை உன் அப்பன் கருப்பனுக்கு இருக்கின்றது. அதுபோல உன்னை தேடி வருகின்ற இந்த நிலைகள் எல்லாமும் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் உன் அப்பனுக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நிச்சயமாக நீ பதற வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை எல்லாம் அறிந்து கொண்ட இந்த கருப்பனுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் மீது இன்னமுமே அதிகமான மரியாதை வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? எவ்வளவுதான் உனக்கு ஒருவர் துன்பங்களை கொடுத்தாலும் மீண்டும் அவர்களுக்கு ஒருபோதும் நீ துன்பங்களை கொடுக்க நினைப்பதில்லை. எவ்வளவுதான் ஒருவர் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்கள் கஷ்டப்பட்டால் நீதான் முதலில் அதற்காக வருத்தப்படுகிறாய். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நீ மற்றவர்களுக்காக பொறுத்து மற்றவர்கள் படுகின்ற வேதனைகளுக்காக இரக்கம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை தொலைத்து விட்டாய். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கருப்பனுக்கு உன் மீது அதிக மரியாதைத்தான் வந்திருக்கிறது தவிர ஒருபொழுதும் உன் மீது எனக்கு வருத்தம் வந்தது கிடையாது. உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேன் அல்லவா? உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா? இதையெல்லாமுமே என் குழந்தை எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கவனமான புரிதலுக்குள் இதையெல்லாமும் நீ எப்பொழுதும் கொண்டு வந்து விட வேண்டும். தேவையில்லாமல் நம்மை சோதிக்க நினைக்கும் இந்த மனிதர்களை நாம் எப்பொழுதுமே சற்று எட்டி நின்றுதான் என்னவென்று கேட்க வேண்டும். கொஞ்சம் அருகில் சென்று அவர்களுக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டு தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்வாயானால் நிச்சயமாக இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காது. இனி என்னதான் உனக்கு துன்பங்களும் சோதனைகளும் இருந்திருந்தாலும்
எவ்வளவுதான் உனக்கு கஷ்டங்களும் காயங்களும் இருந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையுமே தெளிந்து உனக்காக நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னையே உனக்கு யாரென்று சொல்லித்தரும் அல்லவா? ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு விடாதே. இவர்களை பற்றி நீ இன்னமும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைவு இருக்கிறது. இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் யார் என்று அவர்களினுடைய உண்மையான குணத்தை நிச்சயமாக இவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். இவர்களுக்குள் இருக்கின்ற உண்மையான எண்ணங்கள் நிச்சயமாக வெளியே வந்தே தீரும். அதற்குத்தான் இவர்களை சுற்றி சுற்றியே உனக்கு துன்பங்களும் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை சுற்றி சுற்றியே உனக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றது. தேவையில்லாமல் எதுவும் நடந்துவிடவில்லை என்பது உண்மை அல்லவா? காரணமில்லாமல் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்பது உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கான நேரங்களோடு நீ எல்லாவற்றையும் புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டிய காலம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. இதுவரையிலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு வெளியேறி உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற காலமும் கைகூடி வந்து விட்டது. எத்தனையோ முறை நான் இருக்கிறேன் எனும் பொழுது, எத்தனையோ முறை நான் வருகிறேன் எனும் பொழுது, இதையெல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த வேதனைகளை எல்லாம் எண்ணி எண்ணி இத்தனை நாளும் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அதை கொடுத்தவர்களோ இப்பொழுது கூட அதையெல்லாம் மறந்து விட்டுத்தான் ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொள்கிறார்கள். இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமுமே உனக்கான புரிதலுக்குள் இருந்து இந்த வாழ்க்கையை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். கருப்பன் உனக்காகத்தான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி சுற்றி நின்று சோதனைகளை கொண்டு உன் வாழ்க்கையில் வேதனைகளை தர நினைத்த இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டுவதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்நாளும் நமக்கு எதிர்பார்க்கும் இந்த நிலைகளில் நிச்சயமாக நீ ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாதல்லவா? என்னென்ன நடக்கிறது, அது எப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் உன்னை வைத்து பார்க்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு சோதனைகளை கொடுப்பது மட்டுமே ஒருவரினுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும். எத்தனையோ முறை நான் சொல்லி இருக்கின்றேன் எப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்று, எப்படிப்பட்ட காயங்களை உனக்கு இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் வருகின்றவர்களை எல்லாம் நாம் சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சற்று தெளிவாகவே நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென சில நன்மைகளை தெய்வம் நடத்தி கொடுக்கும் பொழுது, அதற்கான சில பாதைகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று உனக்கு தெய்வம் காண்பித்து கொடுக்கும். இதனை நீ புரிந்து கொண்டு மேலேறி வந்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. இதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை. இல்லாது போனால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று என் பிள்ளைக்கு தெரியாமல் போய்விடும். உன்னை சுற்றி நடக்கும் அதிர்ஷ்டங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே.
நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு எந்நாளும் எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த தருணங்கள் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சந்தோஷமாக உனக்கு ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும் என்பதுதானே இங்கு எல்லோருடைய விருப்பமும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த துன்பங்களுக்கெல்லாம் தீர்வுகள் தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ சற்று கவனித்துப் பார். எல்லாமும் அதுவாக நடக்கிறது என்று சொல்லி நீ எதையும் நினைத்துவிடக்கூடாது. என்னவாகவோ இருக்கிறது என்று சொல்லி எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம் உனக்கு எந்நாளுமே நான் வரக்கூடிய இந்த மாயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டாலே அது போதும். கருப்பனுக்கு ஒன்று மட்டும்தான் எப்பொழுதும் மனதில் கவலை. நீ இன்னமுமே வெள்ளந்தியாகவே இருந்து கொண்டிருக்க முடியாதல்லவா? ஒவ்வொருவரினுடைய செயல்பாடுகளையும் கண்டு அவர்களுக்கு ஒன்று என்றால் எவ்வளவு சாமர்த்தியமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதனையும் பொறுத்து நிச்சயமாக என் குழந்தை உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ உண்மைகளோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பனுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அக்கறை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அன்றி வேறு யாருக்கும் உன் மீது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உன் மீது அதிக அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறார்கள். உன்னை நல்வழிப்படுத்த ஒவ்வொருவரும் பல வழிகளிலும் பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையும் உனக்கு ஒரு விதமான மனநிலையை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு ஆசைப்பட்டது எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற ஒருவரின் காலடி உன் வீட்டில் பட வேண்டும். அதற்கு அதைத்தான் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவாகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கான அதிர்ஷ்டம் எப்பொழுதும் போல உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனுக்கு ஒன்று மட்டுமே நீ புரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக நான் சொல்வது போல உன்னுடைய வீட்டில் சில விஷயங்கள் நடக்க வேண்டும். அப்படியானால் உன் வீட்டிலும் நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கென இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து நீ சரியாக நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே உன் கருப்பன் சொல்வதுதான் உண்மை. உன்னுடைய வீட்டிற்குள் நான் சொல்லக்கூடிய இந்த அடையாளத்தை கொண்டவர் வந்து விட்டாரே, ஆனால் அதன் பிறகு எல்லா தீமைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் என்பதுதான் உண்மை. உனக்காக எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ கலங்காதே. கருப்பன் சொல்வது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யாரோ ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையோ செய்துவிட்டார் என்பதற்காக
ஒட்டுமொத்த நல்லவர்களையும் நீ வெறுக்கக்கூடாது. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை செய்ததாக நீ யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ அதையெல்லாமும் இனி ஒருபொழுதும் நினைத்து நீ கலங்காது. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நம்பு. உனக்கான நன்மைகளை நான் கொடுக்கப் போகிறேன் என்பதனை நம்பு. நான் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமுமே உன்னை சுற்றி சரியாகவே நடக்கிறது என்பதனை நம்பு. ஏனென்றால் நேர்மறையான எண்ணங்களும் பொறாமைப்படாத குணமும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் எண்ணமும் தனக்கு ஒரு கஷ்டம் என்றால் கூட இன்னொருவரின் மீது அந்த கஷ்டத்தை சுமத்தக்கூடாது என்றும் நினைக்கின்ற மனிதன், இதுபோன்ற அடையாளம் கொண்ட ஒரு மனிதன் உன் வாழ்க்கையில் இருப்பார்களேயானால் நிச்சயமாக அவர்களை எந்த சூழ்நிலையிலும் நீ வெறுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு நீ விலகி விடாதே. இவர்களால் உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டு நின்றதும் போதும், அதற்காக நீ அடிபணிந்ததும் போதும். இனிமேல் எங்கும் எதிலும் யாருக்கும் அடிபணியாமல் நின்று உனக்கான நல்ல நேரத்தை என்னவென்று நீ உருவாக்கி கொண்டாயானால் அது போதும். உனக்கான நேரங்கள் எல்லாமுமே இனிமேல் உன்னை எப்பொழுதும் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் உனக்குள் அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கும் பொழுதுகள் உனக்கு எல்லாமும் நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நடத்தும் என்பதுதான் உண்மை. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கொண்ட மனிதர்கள் உன் வீட்டு வாசலில் கால் வைக்க வேண்டும். தெய்வத்தை தாங்கியவர்கள், தெய்வத்தின் பெயரை சொல்லி கோவிலில் சாமி ஆடுகின்றவர்கள் என்று இவர்களை எல்லாமும் முழுமையாகவும் நீ நம்பிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்ப முடியாது என்பதுதான் உண்மை. யாரையும் அவ்வளவு எளிதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் பொழுது உனக்கு இது போன்ற நிலைகள் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கென உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உன்னை வாழ்த்தும் அக்கறையும் கொண்ட ஒருவர் உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக அவர்களை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் அவர்களை நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு இதையெல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக் கொண்டிருப்பேன் என்பதனால் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அதற்காக என் பிள்ளை நீ கலங்காதே. உன் வீட்டில் இவரின் வருகை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் கருப்பன் பேசிய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து நீ நடப்பது உண்மை என்றால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு நல்லதே நடக்கட்டும். கருப்பன் சொன்னது போல நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டால் அதுவே போதும். இதை தாண்டி வேறு எந்த சந்தோஷங்களும் இங்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இதை தாண்டி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருக்க வேண்டிய இடமும் இதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.